தேசிய ஜனநாயக கூட்டணியில் இலக்கு என்ன என்பதை அந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. கொள்கை அடிப்படையில் கூட்டணி அமையவில்லை என திருச்சியில் துரை வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கப்பலோட்டிய தமிழன் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி.யின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சியில் நீதிமன்றம் அருகே உள்ள அவருடைய உருவ சிலைக்கு மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நீட் தேர்வில் பல குளறுபடிகள் நிலவுகிறது, அந்த தேர்வை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. நீட் தேர்வு பல குழப்பங்களை விளைவிக்கிறது. வருவாய்த்துறையினரின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றும் என்கின்ற நம்பிக்கை உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது. தமிழகம் முழுவதும் நடக்கும்போது வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஏழை மக்களின் நலன் கருதி வருவாய்த்துறையினர் அனுசரித்து செயல்பட வேண்டும். மதிமுக சார்பில் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு மதிமுக மீண்டும் வந்து விட்டது என்பதை நிரூபிக்கும் வகையில் இருக்கும். அணி திரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரத்தை பெறுவோம் என்பது எங்கள் மாநாட்டு முழக்கம். அதை தேர்தலோடு தொடர்புபடுத்த தேவையில்லை. அதே நேரத்தில் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களின் எழுச்சி அங்கீகாரம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உள்ளது. கூட்டணி கட்சிகளை மாநாட்டிற்கு அழைக்கவில்லை. அதே நேரத்தில் மாநாட்டிற்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு முழுமையாக இருக்கிறது. அங்கீகாரம் என்பது தேர்தல் சீட் எண்ணிக்கை மட்டுமல்ல. தமிழக மக்களுக்காக பாடுபடும் வைகோ தமிழக மக்களின் மனங்களில் கொண்டு வருவதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இலக்கு என்ன என்பதே அந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. கொள்கை அடிப்படையில் கூட்டணி அமைக்கவில்லை. தேர்தலில் எத்தனை சீட் உள்ளிட்ட பட்டரை மையப்படுத்தி தான் திடீரென அந்த கூட்டணியில் சேர்கிறார்கள், திடீரென வெளியேறுகிறார்கள். இது குறித்து அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தார். ஆங்கிலேயரின் வணிகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாட்டில் முதல் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதால் கப்பலோட்டிய தமிழன் என்று புகழப்பட்டார். புத்தம், வைணவம், இஸ்லாம், கிறிஸ்துவ மதங்களை சார்ந்த நூல்களை எழுதியதால் அன்றைக்கே அவர் ஒரு மதசார்பின்மையின் ஒரு அடையாளமாக கருதப்பட்டார். ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த காலத்திலும் எல்லாவற்றையும் இழந்து வறுமையில் வாடிய போதிலும், சிறை கொட்டடியில் வாடிய போதிலும் தமிழ் பற்று மாறாமல் தமிழ் இலக்கிய தொண்டு தன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கருதி ஒரு தன்னலமற்ற ஒரு தேசிய தலைவராக வாழ்ந்து மறைந்தவர்தான் நம்முடைய ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இன்று அவருடைய 154வது பிறந்தநாள் இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு நான் மாலை அணிவித்தேன். ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தியாகமும் தொண்டும் புகழும் என்றைக்கும் தமிழர்கள் இதயங்களிலும் இந்தியர்கள் இதயங்களிலும் நிலைத்து நிற்கும். நீட் பொறுத்தவரைக்கும் இனியும் நிறைய அதில் குளறுபடிகள் இருக்குது. மொத்தத்திலே நீட்டை அகற்றுங்கிறதா மறுமலர்ச்சி திமுகவுடைய கோரிக்கை. இனியும் பொறுத்த வரைக்கும் புதுசாக சில நீங்கள் குழப்பங்கள் அதில் வருது. அது நீங்கள் பத்திரிகையில் நீங்களும் பலமுறை அதை தெரிவிச்சிருக்கிறீங்க. நீட் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மதிமுக மட்டுமல்லாது திமுக, காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள் எல்லா எதிர்க்கட்சிகளுடைய கருத்து என்னவென்றால், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி ஒரு எட்டா கனியாக கொண்டு வந்தது இந்த நீட்டு தான். நீட்டை முற்றிலும் அகற்ற வேண்டும் தான் எங்களுடைய கருத்து. அது மொத்தத்தில் சொல்கிறேன் இல்லையா, மொத்தத்தில் நீங்கள் நீட்டு நீங்கள் சொன்னால இங்கே பிஜியாக இருக்கட்டும், நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன் இருக்கட்டும், மொத்தத்திலே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் மொத்தத்திலே என்னென்னா எங்களுடையது என்னென்னா, நீங்கள் ஒரு நகரங்களில் பொறுத்தவரைக்கும் நகரங்களில் வசதியான உங்கள் வீட்டு பிள்ளைங்க கோச்சிங் சென்டர் போகிறாங்க, செய்கிறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வசதி இல்லாத குடும்பத்து பிள்ளைகள் கோச்சிங் சென்டர்ஸில் போய் லட்சக்கணக்கில் செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் இன்றைக்கி +2 முடிச்சுட்டு நீங்கள் ஒரு MBBS போனாலே நீங்கள் ஒரு 2 வருஷம்னாச்சும் குறைஞ்சபட்சம் நீட் கோச்சிங் சென்டர் போய் படித்தாதான் நீங்கள் MBBS போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
அதனால் வந்து நீங்கள் சொல்கிற இந்த பிஜிஆர் இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து நீட் மொத்தத்திலே பொறுத்த வரைக்கும் பல குழப்பங்களை விளைவிக்குது. அதனால் நீட்டு மொத்தத்திலே நான் சொல்ல தனிப்பட்ட இதெல்லாம் சொல்கிறத விட மொத்தத்திலே நீட் வேண்டாம்னு நான் சொல்லலாம். தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது அவங்களுடைய கோரிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? வருவாய்த்துறையினுடைய கோரிக்கைகள் பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க சில கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. நம்முடைய திமுக உட்பட சில வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்காண்டி அவங்களுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை, எங்களுக்கு வேலை போல அதிகமாக இருக்குது. இந்த உங்களுடன் இல்லை, அது புரியுது. அந்த அது சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின்கிற அந்த முகாம் அந்த திட்டமே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி சாதாரண ஜனங்களுடைய பல மிக முக்கியமான கோரிக்கைகள், ரேஷன் அட்டையாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அது கிடைக்காதவங்களும் இருக்கட்டும், சில முக்கியமான சில அடிப்படை பிரச்சனைகளுக்கு சார்பாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து கோரிக்கை கொடுக்குற ஒரு மனு ஒரு முகாமாக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அது கொஞ்சம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது அது கொஞ்சம் வேலை பளு இருக்கதான் விஷயம். ஆனால் மக்களுடைய நலன் கருதி, குறிப்பாக ஏழை மக்களுடைய நலன் கருதி அரசு அது உங்கள் வருவாய்த்துறை உடைய ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதில் வந்து அவங்க இதில் அனுசரித்து இது போகணுங்கிற என்னுடைய இது. வேலைபல இல்லைங்கிற மறுக்க முடியாது. ஆனால் இது எதுக்காண்டி நம்ம பண்ணுறோம், எல்லாருக்கும் சங்கடங்க தான். ஆனால் வந்து இது சாதாரண ஜனங்க இன்றைக்கி குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அவங்களுடைய நீண்ட பல மாதமாக பல வருஷமாக உடைய சில தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காண்கிறதுக்கு தான் இந்த முகாம். அது அவங்களுடைய வருவாய்த்துறை ஊழியர்கள் வந்து ஒத்துழைக்கணும் தான் என்னுடைய மாநாடு உடைய ஏற்பாடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி திருச்சி பக்கத்தில் சிறுவனூர்ங்கிற இடத்துல தான் எங்களுடைய மாநாடு, பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு நாங்கள் நடத்துகிறோம். செப்டம்பர் 15 தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு மறுமலர்ச்சி திமுக மீண்டு வந்து விட்டது ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மறுமலர்ச்சி திமுக திகழ்கின்றது என்பதை உணர்த்தும் வண்ணம் எங்களுடைய மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அங்கீகாரத்தை மீட்போம் அப்படின்னு மாநாட்டில் போட்டிருக்கீங்க. அங்கீகாரத்தை மீட்டுறீங்களா? 12 தொகுதிக்கு மேலே வாங்கிடுவீங்களா? உடனே நீங்கள் அதாவது நாரதர் வேலையதையும் செய்கிறீங்க நீங்கள். அதாவது வந்து அணி திரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரத்தை பெறுவோங்கிறது எங்களுடைய முழக்கம், மாநாட்டு முழக்கம். இது என்னன்னா வந்து அங்கீகாரங்கிறது வந்து உடனே வந்து சீட்டு எண்ணிக்கையை வச்சு நீங்கள் அதை ஒப்பிட்டு சொல்கிறீங்க. அதுவும் ஒரு இது இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்களுடைய மதிமுகங்கிறத நேரடியாக சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தி, தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்திங்கிறத பிரதிபலிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த மாநாடை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அதனால் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் இங்கே வரப்போகிறாங்க. அதனால் வந்து அந்த எழுச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கூட்டணி கட்சி இல்லை, இது வந்து முழுக்க எப்பயுமே நாங்கள் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சி திமுக எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்துக்கிற ஒரு தான். எந்த கூட்டணி இயக்கத்துக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கலை. ஆனால் எல்லா கூட்டணி இயக்கத்தினுடைய ஆதரவும் நல்லாசியும் கண்டிப்பாக இதுக்கு உண்டு. குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு உண்டு. அங்கீகாரங்கிறது நீங்கள் டெஃபினிஷன் கொடுத்தே வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாள் பத்தாது. ஏன்னா எங்கள் தலைவர் வைகோவுடைய சாதனைகள், தியாகங்கள், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 61 வருஷம் அவருடைய பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்வாதாரத்துக்காண்டி அவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறார். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே சிறைவாசத்தில் இருக்கார். தவறான குற்றச்சாட்டுக்காண்டி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக வாழ்வாதாரத்துக்காண்டி 5 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்திருக்கிறார், சிறையில் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருக்கு மேலே நடைபெறும் போயிருக்கிறார். அவருடைய முக்கியமான பிரச்சனை நீங்கள் சொல்லணும்னா, நீங்கள் நச்சு ஆலை, ஸ்டெர்லைட் ஆலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. அதே மாதிரி நீங்கள் தஞ்சை வேளாண் மண்டலத்தில் இன்னைக்கு ஷேல் கேஸ், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. இன்னைக்கு நெய்வேலியில் எல்எல்சி நிறுவனம் இன்னைக்கும் தனியார் மயமாக பொதுத்துறை நிறுவனமாக இருந்து கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்கள் அதை நம்பி இருக்குன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. இன்னைக்கு இது மாதிரி சொல்லி அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு, சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் கழிச்சும் நம்முடைய அரசியல் ஆசை சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ படம் அங்கே கிடையாது. ஆனால் தலைவர் வைகோ அங்கே நாடாளுமன்றத்தில் முழங்கிய ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காண்டி தான் இன்னைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய படம் இருக்குது. இது போன்ற பல விஷயங்கள். இன்னைக்கு நீங்கள் ட்ரெயினில் டிடிஆர் போகிறாங்க. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிடிஆர் பொறுத்த வரைக்கும் படுக்கிறது வசதி கிடையாது. ஒன்று நின்றுட்டு வரணும், உட்காந்துட்டு வரணும். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு படுக்கை வசதி இருக்குன்னா அந்த டிடிஆர்களுக்கு, அதற்கு காரணம் தலைவர் வைகோ. நீங்கள் இது மாதிரி அடிக்கடி இப்போ நிறைய சொல்லிகிட்டே வரலாம். நீங்கள் அவர் வாழ்க்கையில் நிறைய இந்த தமிழக மக்களுக்கான செஞ்சுருக்கிறாரு. அங்கீகாரங்கிறத பார்க்குறது அரசியல், இது மாத்திரம் சீட்டு எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது. தமிழர்கள் மனங்கள், இதயங்களில் தலைவர்
தலைவரை கொண்டு வரணுங்கிற தான் நாங்கள் அங்கீகாரமாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் சார் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியிருக்காரு சார். இப்போ யார் எதுங்க போர்க்கொடி தூக்கியிருக்கிறாரு? கட்சி தலைவர் அது நீங்கள் அண்ணங்கிட்ட செங்கோட்டையன்கிட்ட தான் கேட்கணும், அவங்க கட்சியை தான் சார்ந்து கேட்கணும். நாங்கள் மதிமுக, அவங்க அதிமுக. தவறான கேள்வி இங்கே கேட்குறீங்க, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. நீங்கள் இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கட்சியில் உள்ள வராங்க, திடீர்னு வெளியில் போகிறாங்க. நீங்கள் நேற்று நிலைக்கு முந்தா நாள் அண்ணன் டிடிவி கூட அந்த அணியிலேருந்து விலகிறதா சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் ஓபிஎஸ் விலகிறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இலக்குங்கிறது தெரியல. எந்த காரணத்துக்காண்டி சேர்றாங்க, எந்த காரணத்துக்காண்டி வெளியே போகிறாங்க. ஒரு கட்சியோட தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டிசம்பர் தான் அறிவிப்பேன். அது கொள்கையின் அடிப்படை கிடையாது, எத்தனை எனக்கு சீட்டு எத்தனை இதுங்கிறது மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் அவர் ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டணியில் சேர்றதை விட நீங்கள் எதன் அடிப்படையில் உங்கள் கூட்டணியில் சேர்றாங்க, அதுக்காண்டி வெளியில் போகிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள்